பக்ரீதுக்கு மொத்தம் 4 நாள் லீவு. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. வியாழக்கிழமை அரஃபா நோன்பு வச்சோம். அன்றைக்கி பொழுது போயிடுச்சு. நேற்று பெருநாள் தொழுதுட்டு ஜம்முன்னு ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டோம். அந்த வேலையும் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி 3வது நாள். சால்மியாவில் இருக்கிற மரீனா பீச், கரெக்டு தானே? சால்மியாவில் இருக்கிற மரீனா பீச், சென்னையில் இல்லை. அங்கே தான் போய் சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க. சால்மியாவில் இருக்கிற ஒரு அழகான மஸ்ஜித், பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. இதுக்கு பேர்லாம் என்னன்னு தெரியல, பார்ப்போம். சால்மியாவில் இருக்கிற கத்தார் ஸ்ட்ரீட்டு, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் மரீனா பீச்சு. ஓகே, இந்த குரூஸ்ல போகிறோம். இதில் வந்து மொத்தம் 2-3 டைப் இருக்குது. ஒன்று இந்த மாதிரி குரூஸு, இன்னொன்று இதை விட பெருசு, இன்னொன்று வந்து அந்த மாதிரி நார்மல் போட்டு. 2-3 இருக்குது. அந்த டைமிங்கில் எது இருக்குதோ அதில் வந்து குவைத்தில் வந்து ஒரு ஐலாண்ட் இருக்குது, ஃபைலாக்கா ஐலாண்ட். அங்கே போகணும் அப்படின்னா போட் வழியாக தான் போக முடியும். அதுக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இந்த சால்மியாவில் இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ண முடியும். இங்கே ஐகாரூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஷெல்டர் இருக்குது. அங்கே போனீங்கன்னா எவ்வளோ ரேட்டு என்னங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஐலாண்டு போகிறவங்க இங்கே வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்க, ப்ளசன்ட் மோட். ஐவா, they are well trained. இதெல்லாம் எலக்ட்ரானிக் சைக்கிள்ஸ், பைசா கொடுத்து ஓட்டிக்கலாம். பாஸ், சால்மியாவுக்கு வந்தாச்சு. ஆனால் விற்கிற விலைவாசியில் நம்மளால் ஒரு போட்டில் கூட போக முடியல. போட்டை விடுங்க, 1.5 தினார் இந்த சைக்கிள், அதில் கூட போக முடியல நம்மளால். இதுதான் சால்மியாவில் இருக்கக்கூடிய மரீனா பீச். ஒரு மரீனா மால் இருக்குது, மரீனா பீச் இருக்குது, க்ரூஸ் இருக்குது, கப்பல் இருக்குது, எலக்ட்ரிக் சைக்கிள் இருக்குது. காசு இருக்கிறவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். எங்களை மாதிரி பட்ஜெட்டில் வந்தவங்க அவங்க என்ஜாய் பண்ணுறது என்ன வேடிக்கை பார்க்கலாம். பாஸ், நான் சன் பாத்துன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ தான் பார்க்குறேன். அடப்பாவி, ஆமாம், கருப்பாக இருக்கிற மீனுக்கு கலராக இதை வாங்கி ஆயில்மெண்ட்டை வாங்கி பூசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவனுங்க வெள்ளையாக இருக்கிற மீன் எண்ணெய் தடவைக்கிட்டு வந்து வெயிலில் படுத்து கிடக்குறானுங்க. வெள்ளையாக இருக்கிறது ஒரு நோய். நிஜமாவா? பாஸ், நம்ம ஊர் புங்க மரம் மாதிரியே இருக்கா? என்னது இது? சீரியஸாக இதுக்கு பேர் தானா? பரவாயில்லையே, பரவாயில்ல. பீச்சில் நல்லா உட்காரத்துக்கு நிறைய இடம் இருக்குது, மரங்கள் இருக்குது, நிழல் இருக்குது, பார்க்கவும் நல்லா அழகாக இருக்குது. வாவ், நைஸ். எங்கே உட்காரலாம்? அங்கே போய் பார்த்துட்டு வரலாமா? பீச்சில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய ப்ரைஸ் நார்மலாக ஒரு பிளாக் டீ ₹10, வாட்டர் பாட்டிலு ₹10. ஒன்று இல்லாமல் இருக்கும். ஒரு காஸ்ட்லியான ஏரியாக்குள்ளே வந்துட்டு எதுவும் காஸ்ட்லியாக விற்காதுன்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ இது? ₹10. மக்களே, நமக்கே பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். வெளியில் வர்றவங்க கொஞ்சம் யோசிச்சு வாங்க. இது வந்து 100 காசு.
ஆனால் இது வந்து ரூபா தினார். அப்படிங்க மக்களே, இந்த சால்மியா பீச்சுக்கு வர்றவங்க தண்ணி பாட்டிலு, ஜூஸ் பாட்டிலு, சாப்பாடு எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்ல சூப்பரான இடம் இருக்குது. பீச் இருக்குது, நிறைய ஸ்பேஸ் இருக்குது. குளிக்கலாம். மறக்காமல் பீச்சுக்கு வர்றவங்க குளிக்கிறதுக்கு ஏற்பாடோடு வந்துடுங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஓகே, முக்கியமாக ஃப்ரீ என்ட்ரி, பைசா கிடையாது. அதான் முக்கியமான விஷயம். இது வரைக்கும் தான் அலோடு. இது வரைக்கும் தான் அலோடு. இங்கிட்ட கார் பார்க்கிங். ஐவா, இதான் குவைத் டவர்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல வியூ பார்க்குறதுக்கு. மோட்டார் சைக்கிள் ஆர்ட் அகஸ்டா. பீச்சில் இது ஒரு சூப்பரான இடம். இன்டீரியர்லாம் பயங்கரமாக இருக்குது. முடிஞ்சால் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளார வந்து பாருங்கள். ஃப்ரீ என்ட்ரன்ஸ் தான். நல்லா இருக்கு. ஹலோ வியூவர்ஸ், இந்த மரீனா பீச் சால்மியாவில் இருக்கிற மரீனா பீச் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்ஸை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. பாய்.